ஹெல்த்தி ரமலானோட டே 13 தான் அன்னைக்கு. இதில் எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க புரியலன்னு சொன்னீங்க. ஒன்றுமே இல்லை, உங்கள் பிளேட்டை 3 டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேஸ் வந்து காபுக்கு, இன்னொன்று ஃபைபருக்கு, இன்னும் ப்ரோட்டீனுக்கு. அவ்வளோதான். இதை மெயின்டைன் பண்ணி நீங்கள் சாப்பிட்டாலே போதும். டீட்டெயிலாக சொல்லணும்னா செப்பரேட் வீடியோ தான் போடணும். நோம்பு டைமில் எனக்கு டைம் இல்லை. அன்னைக்கு ஜும்மாவோட நாள் ஜும்மா தொழுதுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நோம்பு கொஞ்சம் திறந்து பார்த்தா ஏன் இப்படியாச்சுன்னே தெரில. அவங்களுக்கும் சொதப்பிரிச்சோ இல்லைப்பா. ஃப்ராக்ஷன் ஹவர்ஸ் ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்காக தான் ஊற வச்சுருந்தேன். அன்னைக்கு எனக்குமே சொதப்பிரிச்சு, ஸ்ப்ரவுட் ஆகவே இல்லை. இருந்தாலும் ஒரு வழியாக சமாளித்து பண்ணி கொடுத்துட்டேன். வீட்லேயும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டாங்க. வீட்டில் 2 நாளாக பொரி இருந்துச்சு. அதை பார்த்ததுல வந்து டெம்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அதை வச்சு இன்னைக்கு ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் சேலட் பண்ண போனேன். இதை சேலட் சொல்லலாம், காரா பொரின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். கொஞ்சம் பொரி, அது கூட பீனட், கேரட், குக்கும்பர், மேங்கோ, கொரியாண்டர் லீவ்ஸ், ஆனியன், லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட காரா பொரி ரெடி. இதுக்காக போய் யாருக்கிட்டையும் அரை வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றலாம். பொரியில் வந்து 0 ஃபேட் தான் இருக்குது, ஆனால் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. பாயில் பண்ண எக்கோட ஒயிட் 2, அது கூட பிளாக் ஷனாவும் வச்சு அன்னைக்கு இஃப்தார் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, கொஞ்சம் மாற்றி யோசி, எல்லாமே ஈஸி.